வீட்டில் தோட்டம்னு ஒன்று இருந்தால் பூச்செடிகளோட மூலிகை செடிகளும் கண்டிப்பாக இருக்கணுங்க. தோட்டம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் மூலிகை செடின்னு தேட ஆரம்பிச்சிட்டோங்க. துளசி, கற்பூரவல்லி, பிரண்டை இதெல்லாம் அநேகமாக எல்லார் வீட்லேயுமே வச்சு தான் இருக்கோம். ஆனாலும் ஒரு சில மூலிகை செடிகளை நம்ம களைச்செடின்னு நினச்சி பிடிங்க போட்டுடுறாங்க. ஒரு சிலர் தோட்டத்தில் களைச்செடியை வளரவே விட மாட்டாங்க. அப்புறம் நல்ல மக்க வைக்கப்பட்ட உரங்கள் போடுறதுனால களைச்செடி எதுவுமே முளைக்காமல் இருக்கும். எளிமையான நிறைய பயனுள்ள மூலிகைகள்லாம் களைச்செடியாகவே வளருங்க. அருகம்புல், அம்மான் பச்சரிசி, அப்புறம் குப்பை மேனி, கீழாநெல்லி இதெல்லாமே களைச்செடியாகவே முளைக்குங்க. நிறைய மருத்துவ குணங்களும் இதுக்கு உண்டு. களைச்செடிகளில் நோய் தீர்க்கும் ஒரு மூலிகைனா அது இந்த சாரணைக்கீரை தாங்க சொல்லணும். செயலிழந்த கிட்னியை கூட மறுபடியும் புதுப்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தாங்க மூக்கிரட்டை கீரைன்னு ஏறக்குறைய இதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம்தான் வித்தியாசம். அதுவும் கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு நல்ல மருந்து. இப்போல்லாம் நிறைய பேருக்கு சுகர் இருக்கிறதுனால இந்த கீரைகளை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் கிட்னி ப்ராப்ளம்லேருந்து நம்ம தப்பிக்கலாங்க. ஆமாம், உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க. இந்த கீரை செடியெல்லாம் எங்கே கிடைக்கும், இதுக்கு விதை தர்றீங்களா அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. அதை சொல்கிறதுக்கு தாங்க, இந்த கீரை எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோ. வாங்க எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். கீரைகள்லாம் பெரும்பாலும் உங்கள் செடிகளுக்கு மாட்டு சாண உரம் அது போட்டிங்கனாலே இந்த செடிகள்லாம் நம்ம தோட்டத்தில் தானாகவே முளைச்சி வந்துடுங்க. இல்லைன்னா மழை வந்ததுக்கப்புறமா ரோட்டோரங்களில், நம்ம காம்பவுண்ட் செவுத்துக்கு பக்கத்தில், இல்லை நம்ம வாசலில் கால்படாத இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செடிகள் நிறைய முளைச்சிருக்கும். அந்த செடிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூலிகை செடிகள் எல்லாமே இருக்குங்க. எங்கள் வீட்டில் கேட்டுக்கு வெளியே இந்த காம்பவுண்ட் செவர் ஓரமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடிகள்லாம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ தான் மழை வந்து முடிஞ்சதுங்க, அதனால் இந்த செடிகள்லாம் முளைச்சி வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கோரப்புல் இதெல்லாம் இருக்குது. குப்பைமேனி பாருங்கள் நிறைய முளைச்சிருக்கு. இதில் பாருங்கள், இதுதான் அந்த சாரணை கீரை அப்படின்னு சொல்கிறது. கீரை கடைஞ்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சாரணை கீரை தாங்க, எப்படி முளைச்சிருக்கு பார்த்தீங்களா. சாரணைக்கீரை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் சாரணைக்கீரையோட மருத்துவ குணம், அதை சமைக்கிற விதம் அதெல்லாமே சொல்லியிருக்கேன், அவசியம் பாருங்கள். போன வாரம்தான் மழை வந்தது அப்படிங்கிறதுனால செடிகள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. இன்னும் ஒரு 4-5 நாள் போனாலே இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடும். இங்கிருந்து தான் நான் இந்த கீரையோட செடிகளை எடுக்க போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி எங்கே செடி இருக்கோ, ரோடு ஓரத்தில், உங்கள் காம்பவுண்ட் ஓரத்துலலாம் கூட இருக்கும். நான் இங்கேருந்து ஒரு செடியை எடுத்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது செடிகளை கண்டுபிடிச்சி எடுத்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் செடியை எடுக்கும் போது அந்த தாய் மண்ணோட, அந்த இருந்த இடத்துல இருந்தே கொஞ்சம் மண்ணோட அப்படியே எடுத்துகிட்டு வரணுங்க. இப்போது நம்ம இங்கே ஏதாவது ஒரு தொட்டியில் இதை நட்டு வச்சுக்கலாம். எல்லாத்துலேயும் ஏதாவது இருக்குது. இந்த தொட்டி கொஞ்சம் காலியாக இருக்குது, இதில் வச்சுக்கலாம். இந்த செடியை நம்ம இந்த மாதிரி மண்ணில் நட்டு வச்சிடலாம். நான் இந்த ஸ்பட்டுலாவாலேயே நடுறேன், நீங்கள் கையிலையே அப்படியே நடலாம். இப்படியே மண்ணில் அந்த வேர் நல்ல மண்ணில் பதியிற மாதிரி வச்சு மண்ணை அமுத்தி விட்டுட்டா போதும். கையோடு கொஞ்சம் தண்ணியும் தெளிச்சிடணும். அப்புறம் மண் ஈரத்தில் அது நல்லா பிடிச்சிக்கும். அப்புறம் மண் ஈரத்தில் அது நல்லா வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். இந்த சாரணைக்கீரை அப்படியே தரையோடு படர்ந்து வளர்ந்துட்டு வரும். நீங்கள் தேவைப்பட்ட போது அதிலிருந்து கீரையை கிள்ளிக்கலாம். மூலிகை கீரைகள்லாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உடனே போய் உங்கள் வீட்டு வாசலில் செக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு காம்பவுண்ட் ஓரத்தில் என்னென்ன மூலிகை செடிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரி வேறு எங்கேயாவது நான் மூலிகை செடிகள்லாம் கண்டுபிடிச்சி எடுக்கும் போது நான் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ போடுறேன். இது மாதிரி விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.